நம்ம ஃப்ரெண்டு மாலதி தான் போன் பண்றா. மாலதி என்னக்கா என்ன பண்ற? மாலதி என்ன பண்ண போறேன் மாலதி, உட்காந்துதான் இருக்கேன். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா மாலதி? என்ன சொன்னாதானே தெரியும். எங்க அண்ணன் எனக்கு மஞ்சள் சேலை எடுத்து கொடுத்து விட்டாரு மாலதி. ஐயோ, எங்க அண்ணனும் எடுத்து கொடுத்தாரு. என் மருமகளுக்குலாம் அப்படியே வந்தாவா நான் கட்டிக்கிட்டு இருந்தேன் தெரியுமா என் மருமக முன்னாடியே. இங்கேயா அதே மாலதி, நான் கட்டிட்டேன். உடனே குளிச்சுட்டு ஜாக்கெட் தச்சுட்டு வந்து உடனே குளிச்சு கட்டிட்டேன். அவளுக்கெல்லாம் எவன் எடுத்து கொடுக்க போறியா? அவ வாட்டுக்கு பார்த்து இது பண்ண வேண்டியதுதான். அதான் உடனே நான் கட்டிட்டேன் மாலதி. சரி மாலதி, சரி நீ வா இந்த பக்கம், வீட்டு பக்கம் வா. அப்பதான் நம்மள பார்த்து ஊரே கண்ணு வைக்கும். சரியா? சரி வர்றேன் வர்றேன் வா. ஆமா, புடவை என்னால எப்படி புடவை? ஏ எனக்கு அறிவில்ல, வந்து மேல அப்படி மண்டை மேல தூக்கி போடுற. என்னடி என்னடி நீ என்ன மாதிரி புடவை? இங்க மூஞ்சில ஏண்டி முடிய கொண்டு உனக்கு இவ்வளவு நீளம் இருக்குனா எனக்கு ஒரு நாளைக்கு வளரும். அப்போ குண்டு ஒரு அடிப்படி. ஆமா ஆமா சரி, இந்த தோடு போட்டா பாடி. சரி அதெல்லாம் என்னடி மஞ்சள் சேலை என்ன மாதிரியே கட்டியிருக்கு நீயும்? நீயே என்கிட்ட இருந்து புடுங்க மாமியாரு ஒன்று. ஏ இது எங்க அண்ணன் எடுத்து கொடுத்ததுடி. உனக்கே அண்ணே நான் பார்த்ததுல இத்தனை வருஷத்துல ஆ இது வாயில மட்டும்தான் வடை சுட்டுக்கிட்டே இருக்கு, எதுவும் கிடையாது. அப்படிலாம் கிடையாது. எங்க அண்ணனை காமிச்சிட்டேன்னா ஊரெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காராமே, தங்கச்சிக்கு மஞ்சள் புடவை எடுத்து கொடுத்தேன், அத கஞ்சிய கூட ஊத்த மாட்டேங்குது, கஞ்சி ஊத்தாம விரட்டி அடிச்சிருச்சு அப்படின்னு. கஞ்சி எல்லாம் அது எதுக்குடி? அவத போய் செலவழிச்சு கஞ்சி காய்ச்சி தோசை சுட்டு இட்லி சுட்டு போட்டுக்கிட்டு படைய வாங்கிட்டு விரட்டி விட்டா போறாங்க. இதுலயே தெரிஞ்சு போச்சு நீங்க அவங்களுக்கு கஞ்சி எது ஊத்தலன்னு. அவர் எதுவுமே சொல்லல, நான் இனி ஊருக்குள்ளா சொல்ல போறேனே. சரி அதெல்லாம் இருக்கட்டும். இப்போ ஒண்ணு சொன்னாங்க தெரியுமா? மஞ்சள் புடவை எடுத்து கொடுக்குறாங்கல்ல, அவங்களுக்குலாம் 1/2 பவுன் மோதிரம் போடணுமாமே தங்கச்சிவங்க. எங்க அண்ணனுக்கு நான் போட்டேன். எப்ப வந்தப்ப என் கையில ஒரு 10 மோதிரம் கிடந்துச்சு, அதுல ஒரு மோதிரம். அண்டம் முழுகு போய் சொல்றதுக்கு ஒரு அளவே இல்லை பாத்தீங்களா? ஆமா ஆமா, நானும் என்னன்னே உன் கையில 10 மோதிரம் இருந்துச்சு. சரி சரி, மோதிரமும் அப்படியே கைக்கு பரபரன்னுச்சு. இப்பதான் கழட்டி வச்சுட்டு வெறும் 3 மட்டும் போட்டுக்கலாம் அண்ணன்ட்ட ஒண்ணு குடுத்துட்டேன்னா, எனக்கு 10 விரல்ல போட்டாதான் மோதிரம், இல்லாட்டின்னா எனக்கு பிடிக்காது மோதிரம் எல்லாம். சரி நீங்க போட்டீங்களா? என்ன அது மோதிரம்? என் கையில மோதிரம் இருந்தா தானே போட போறேன். உங்க அண்ணன்ட்ட என்னத்தை குடுத்து விட்டீங்க உங்க வீட்டுக்கு? அண்ணன்ட்ட நான் எதுவும் குடுக்கல. இங்க இருந்து எல்லாத்தையும் நவுட்டி 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 கொண்டு போய் குடுத்துட்டு வந்துருது. ஒண்ணும் குடுக்கல, அப்படி சின்ன பப்பா நினைப்பு. எங்க அண்ணன் கிட்ட வேணா போய் கேளு, நான் எதுவுமே குடுக்க மாட்டேன் எங்க அண்ணன் வீட்டுக்குலாம். உங்களை மாதிரி உங்க அண்ணன் போய் சொல்றது இல்ல, உண்மையை சொல்லிடுறாரு. ஆமாமா, முந்தா நேத்துக்குதான் என் தங்கச்சி வந்துச்சு, வந்து கறி கஞ்சி குடுத்து போச்சு. ஆமா அப்புறம் குடுக்க வேணாமா? இதுல வேற பொழப்பு இல்ல. ஆமாமா போடி, தெரியும் பொழப்பு நாரி போச்சு. பாத்தீங்களா, மாமியார் கூட இல்ல என்ன மாதிரி பண்ணிட்டு போற.